ஓம் சாந்தி. தேகதாரிகளை நினைவு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இனி இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தேகதாரிகளை நினைவு செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு பழக்கப்பட்டிருக்கு 2500 வருஷம். இப்போது திடீர்னு அப்பா தேகதாரிகளை நினைவு பண்ணாதுங்க, ஆனால் அவங்க எல்லோரும் நம்மளை சுற்றி இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? அவங்கள ஆத்மாவாக பார்க்கணும். இது ஒரு தியரியாக நம்மளுக்கு தெரியும். ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை 2 புருவங்கள் மத்தியில் பார்க்குறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான பயிற்சி. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்வையே ஆத்மாக்களுடைய வலது கண் பக்கம் தான் போகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இல்லை இடது கண் பக்கம் போகும். நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆத்மா நிற்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம பார்க்குறது அவங்களுடைய லெஃப்ட் சைடு ஐ மாதிரி நமக்கு தெரியும். ஆக்சுவலி அது அவங்களுக்கு ரைட் சைடு ஐ. அந்த கண்ணை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அதை கொஞ்சம் தள்ளி ஒரு இன்ச்சு லைட்டாக தள்ளி நம்ம நெற்றி போட்டு நடுவில் பார்க்குறதுங்கிறது உண்மையாகவே ரொம்ப ஈஸி கிடையாது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அதை பார்க்க விடாது, இந்த மாயைன்றது பார்க்க விடாது. நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆத்மஸ்திதி ஈஸியாக வரும். தேகதாரிகளை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இன்றைக்கி தாரணையில் அதுதான் அப்பா சொல்லியிருக்காங்க. தந்தையிடமிருந்து கேட்ட ஆன்மீக ஞானத்தை அனைவருக்கும் கூற வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டுமே தவிர எந்த தேகதாரியையும் அல்ல. அவங்கள நினைவு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போது ஆத்மாவாக அவங்கள பார்க்க ஆரம்பிப்போம். ப்ராக்டிக்கலாக அவங்கள ஆத்மாவாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த உடல் மறைஞ்சு போயிடும். வெறும் வெளித்தோற்றம் இந்த ஜடம் இருக்குது இல்லையா, இது நம்ம கண்களுக்கு தெரியாது. அதையும் தாண்டி ஆத்மா, அந்த சக்தி இருக்குது அப்படின்றது புரிய வரும். அப்புறம் இந்த ஞானம் யார் கொடுத்தது? பரமாத்மா தந்தை கொடுத்தது அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். அப்புறம் நம்மளுடைய நான் யார், நானும் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது நம்மளோட ஸ்திதி நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்படி தான் ஒரு கோர்வையாக நம்மளுக்கு யதார்த்தமாக ஆத்மஸ்திதிங்கிறது வரும். அப்பா சொல்லக்கூடிய அந்த தாரணையில் யதார்த்தமாக இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அப்போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆத்மஸ்திதியில் இருக்கணும். மற்றவங்களையும் இதே மாதிரி யதார்த்தமாக அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, நெற்றி பொட்டு, அந்த நடுப்பகுதியை பார்க்க தைரியம் வைக்கணும். அது ரொம்ப ஈஸி கிடையாது. இன்றைக்கி முயற்சி பண்ணி பாருங்கள். அது ஈஸி கிடையாது, ஆனால் முடியாத காரியமும் கிடையாது. ஒரு 5 பேர், ஒரு 6 பேர், இன்றைக்கி எத்தனை பேரை ஆத்மஸ்திதியில் பார்த்தேன்னு கணக்கு பண்ணி வைங்க. 1 2 3 4 அப்படின்ற ஒரு கேம் மாதிரி கொண்டு போகும்போது பயிற்சி கொஞ்சம் நாள் போக போக தீவிரமாக நம்மளுக்கு மாறும். அப்போ தான் மேஜிக் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அப்படி ஆத்மா பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இந்த 5 விகாரங்களே வராது. நம்ம நெற்றி போட்டு நடுவை பார்க்கும் பொழுது அந்த ஆத்மாவாலையும் நம்மக்கிட்ட கோவப்பட முடியாது. இது ஒரு ஒரு உண்மை. இது அனுபவித்து சொல்லக்கூடிய ஒரு உண்மை. சரிங்களா? நம்மக்கிட்ட வித்தியாசமாக நடந்துப்பாங்க. நம்ம நெற்றி போட்டு நடுவையே ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது எந்த நெகட்டிவாகவும் இந்த ஆத்மாவாலையும் நம்மக்கிட்ட பேச முடியாது. ஓம் சாந்தி. ஸோ இந்த தாரணைக்கான பாயிண்ட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ண முடியும். இது 2வது பாயிண்டில் தாரணைக்கு சொல்லியிருக்கிறது. முதல் பாயிண்டில் முள்ளிலிருந்து மலராகி மலர்கள் நிறைந்த பூந்தோட்டத்தை, அதாவது சத்தியுகம், பூந்தோட்டத்தை உருவாக்கும் சேவை செய்ய வேண்டும். எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. எந்த கெட்ட காரியமும் நம்ம வெளிப்படையாக செய்ய மாட்டோம். ஆனால் ஆத்மாக்கள் நமக்கு மனதில் தோன்றும் சில விஷயங்கள். சில பேரை குறைவாக நினைப்போம், சில பேரை ரொம்ப பெருசாக நினைப்போம். பெருசாக நினைக்கிறதுங்கிறது ஒரு காமம் எண்ணம், ஒரு இச்சை. அது ரொம்ப குறைவாக நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மற்றவங்கள மட்டம் தட்டுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மனதில் ஏற்படும். அதையும் நம்ம சுட்சமமாக அதையும் உடைக்கணும். உடைச்சி நம்ம எல்லாரையும் உயர்ந்த ஆத்மா, நல்ல ஆத்மாவாக பார்க்கணும். ஆத்மாவை பார்க்கணும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் தான் அவங்க உயர்ந்த ஆத்மாவை நம்மளால் பார்க்க முடியும். வரதானத்தில் இருக்கிறது இகழ்ச்சி மற்றும் புகழ்ச்சி, வெற்றி மற்றும் தோல்வி, இவற்றில் சமமான மனோநிலையில் இருக்கக்கூடிய பாப் சமான், சம்பன்னம் அதாவது முழுமை, மற்றும் சம்பூரணம் நிறைவு, அந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இது யதார்த்தமாக பார்த்தோம் அப்படின்னா புகழ்ச்சியும் இகழ்ச்சியும்
வெற்றி தோல்வி ரெண்டுமே சமமாக எப்போ வச்சுக்க முடியும் அப்படின்னா நம்ம மனம் ஆனந்தமாக இருக்கும்போது, எதுவுமே வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை தாக்காமல் இருக்கும்போது, நம்மளை திட்டினாலும் சரி, நம்மளை புகழ்ந்தாலும் சரி, எப்படி நம்ம மனநிலையை வச்சுக்கணுன்னா, நான் சதா மகிழ்ச்சியானவன், நான் இயற்கையாகவே உயர்ந்த ஆத்மா. ஏன்னா அப்பா நம்மளுக்கு டைட்டில் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு அந்த ஒரு ஹானர் கொடுத்துட்டாங்க, நம்மளை உயர்த்தி உயர்த்தி பேசுகிறாங்க, இனிமையான குழந்தைகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறதே. அப்படி ஆரம்பிக்கும்பொழுது அப்பா மனசில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதனால் நான் ஏற்கனவே உயர்ந்த ஆத்மா தான். நீங்கள் என்ன திட்டினாலும், என்ன சொன்னாலும், என்ன குறைவாக பேசினாலும், புகழ்ச்சியாக பேசினாலும் எல்லாமே இந்த நாடகத்தில் பதிவாக இருக்குது, அதனால் நடக்குது, அவ்வளோதான். நான் சதா மகிழ்ச்சியான ஆத்மா, நிறைந்த ஆத்மா அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வரணும் நம்ம. அது நடந்து போகும்பொழுது வரும்பொழுது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மனசில். நான் திருப்தியாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேனா அப்படின்றத செக் பண்ணாலே போதும். ஆத்மஸ்திதியை ஃபோக்கஸ் பண்ணி முயற்சி பண்ண மனசா சேவை செய்ய செய்ய ரொம்ப உற்சாகம் நம்மளுக்கு அதிகரிக்கும். இது முயற்சி பண்ணி பாருங்கள். மனசா சேவை ரொம்ப நல்லா இருக்கும், மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஐ ஆம் சாரி அப்படிங்கிற ப்ராக்டிஸையும் பண்ணுங்க. ஆத்மாக்களை நான் மன்னிக்கிறேன், அப்பாவை நடுநிலையாக வச்சு நான் ஆத்மாக்களை மன்னிக்கிறேன். இதுவரை பல ஜென்மங்கள் இருந்திருக்கும் இல்லையா, அதில் நம்ம நிறைய ஆத்மாக்களை மன்னிக்காமல் விட்டுருப்போம். அந்த தாக்கம் நம்மளுக்குள்ளே இருக்கும். அது ஒரு பிளாக்காக நம்மளை சோகமாகவே, ஒரு கவலையாக, கோவமாக வச்சுருக்கோம். சில சூழ்நிலைகளில் வெளிக்காட்ட மாட்டோம், ஆனால் மனசுக்குள்ளே அப்படி இருக்கும். என்னன்னே தெரியல, என் மனசு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னன்னே தெரியல, எனக்கு ஏதோ பாரமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது சொல்லுவோம், இல்லை ஏதோ ஒரு எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அது நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிப்போம். வெளிப்படையாக தெரியாது. வெளிப்படையாக நம்ம சென்டருக்கு போவோம், வருவோம், சேவைகள் செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த திருப்தின்றது நம்மளால தான் உணர முடியும், அந்த ஆத்மாவில் தான் உணர முடியும். அதனால் உட்காந்து ஒரு 5-10 நிமிஷம், அதுக்கப்புறம் தான் ஸ்திதியே நல்லா ஃபோக்கஸ் வரும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வரும். நம்ம உட்காரதே வெறும் 15 நிமிஷம் அப்படின்னா ஃபோக்கஸ் வராது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 15 நிமிஷம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டுமே நம்ம நல்லா கொடுக்கணும். ஃப்ரீடமாக நம்ம மனசை இப்போ ஃபோக்கஸ் பண்ணு, பொறுமையாக ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி, நான் ஆத்மாக்களை மன்னிக்கிறேன்ப்பா அப்படின்னு அப்பாவை மனசில் நினச்சி, அப்பாவை சாட்சியாக வச்சு நான் ஆத்மாக்களை மன்னிக்கிறேன், யார் என்ன செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு யோகா பண்ணும்பொழுது நம்ம மனம் லேசாக ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம சதா ஹாப்பி ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியிலேருந்து யாராவது நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னாலும் நம்மளுக்கு தற்பெருமையோ பெருமையோ வராது. அது அப்பா கொடுக்குறாங்க, நம்ம செய்கிறோம், ட்ராமாவில் இருக்குது, ரொம்ப நன்றி, அவ்வளோதான். அந்த ஒரு மனப்பான்மைக்கு வந்துடும். யாராவது நம்மளை இகழ்கிறாங்க, நம்ம பண்ணாத தப்புக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ என்னாகும், அந்த டைம் ஒரு மாதிரி தோணும். அதுக்கப்புறம் என்ன தோணும், இதுவும் ட்ராமாலாம் இருக்குது, அவ்வளோதான், நான் மகான் ஆத்மா, அது எனக்கு தெரியும், நான் உயர்ந்த ஆத்மா, தந்தைக்கு பிடித்தமான ஆத்மா, அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு போகும் பொழுது நம்மளுக்கு புகழ்ச்சி, இகழ்ச்சி, வெற்றி, தோல்வி இதெல்லாம் நாட்டம் வராது. இதை நம்ம இயல்பாக நேச்சுரலாக கொண்டு போவோம். செயற்கையாக இல்லாமல் இயற்கையாகவே யதார்த்தமாக தந்தை சொல்கிற விஷயங்களை அப்படியே நம்ம பயிற்சி பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி தாரணைக்கான சாரம். அப்புறம் வரதானம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள். ஓம் சாந்தி.